எம்மாடி புதுமருமகளே, நல்லா கேட்டுக்க. இனி எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமையல் செஞ்சு அவங்கள நல்லா பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை. சரிங்க தே. போய் பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு துணியை வாஷிங் மிஷின்ல போட்டுறாதமா, அழுக்கா இருக்கும் பாத்துக்க. அதனால கையாலேயே நல்லா பிரஷ் போட்டு துவைச்சிருன்னு. சரிங்க தே. இங்க பாருமா, அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நல்லா சுருக்குன்னு மீன் குழம்பு வச்சு மீனை பொரிச்சிரு என்னமா. போ. சரிங்க தே. எப்படியோ ஒரு வழியா புதுமருமக தலையில எல்லா வேலையும் கட்டியாச்சு. என்ன என் மக காலையில இருந்து போன் பண்ணாமே இருக்கா? ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேப்போம். என்னமா என் செல்ல மகளே, காலையில இருந்து ஒரு போனை கூட காணா? இவ்வளவு நேரம் வீட்ல ஒரே வேலைமா, அதான் போன் கூட பண்ண முடியலமா. கல்யாணம் முடிச்சு போகும்போது உன்ட்ட என்ன சொல்லிவிட்டேன்? ஒரு வேலையை பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்ல. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கியாடி? உனக்கும் உன் புருஷனுக்கு மட்டும் சோத்த பொங்கு துணியை தவை, அதை விட்டுட்டு மாமியாக்காரி கீமியாக்காரி நாத்தனாக்காரி கீத்தனக்காரின்னு எவளுக்காவது ஏதாவது செய்து கொடுத்துட்டு இருந்தே. அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா அடுத்த மாசமே உன் புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போற வழியை பாரு. ஏத்தே, அப்போ அடுத்த மாசம் நானும் தனி கொடுத்தன போயிரவா?